கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ மூலமாக கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த சந்தோஷம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் கர்த்தர், நான் சொல்லுகிறேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் என் வார்த்தைகள் நிறைவேறும், இனி தாமதியாது. தாமதமாய்கிட்டே இருக்குது பிரதர். ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தாமதமாயிட்டே இருக்குது. ஏதாவது தடை வந்துக்கிட்டே இருக்குது. கிட்ட வந்த மாதிரி இருக்கும், ஆனால் அப்படியே கை நழுவி போயிடும். சில பிஸ்னஸ் அப்படி ஆகுது, சில காரியம் அப்படி ஆகுது, சில ஆசீர்வாதம் அப்படியே கிட்ட நான் புசிக்கிறதற்கு ஏற்றது போல என் கிட்ட வருது, ஆனால் அதை என்னால் புசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். நிறைய வாக்குத்தத்தங்களை நான் பெற்றிருக்கிறேன், நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, ஆனால் ஒன்றும் இன்னும் நிறைவேறலை, தாமதமாகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், காத்திருக்கிற உங்களுக்கு, எனக்காக காத்திருக்கிற உங்களுக்கு ஒருபோதும் வெட்கம் அடையும்படியா நான் செய்ய மாட்டேன். இனி தாமதியாது, இனி தாமதிக்காது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் தாமதிக்காமல் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். இவ்வளவு நாள் தாமதமாயிடுச்சு, இவ்வளவு நாள் காத்திருந்தீங்க, அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எவ்வளவு காலம் நீங்கள் தாமதித்தீர்களோ அதை காட்டிலும் ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். எந்த அளவு தாமதமாச்சோ, எந்த அளவு அவமானத்தை நீங்கள் பெற்றீங்களோ, அந்த அளவிற்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெற்றுக்கொள்ளுங்க, இனி தாமதிக்காது. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் இனி தாமதிக்காது. உங்களுடைய தனிப்பட்ட வேலையில், காரியத்தில், எல்லாவற்றிலையும் நீ தாமதிக்காது. கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், பெரிய காரியங்களை செய்வேன். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனேயும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர், நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்கு ஸ்தோத்திரம். உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைப்பா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக கிரியைகளை நடப்பிக்கிறவர் கர்த்தர், நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு ஸ்தோத்திரம். எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நீ தாமதம் இல்லாமல் இனி எங்களுக்கு தரப்போகிறதுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.